நண்பர்களே வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், புழுதிக்கோட்டை டேம் ஆனைமடுவு நீர்த்தேக்கம். இந்த புழுதிக்கோட்டை டேம் ஆனது சேலத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தள்ளி பேலூர் என்ற ஊரில் இந்த டேம் அமைஞ்சிருக்கு. இந்த புழுதிக்கோட்டையின் அழகையும் இயற்கையையும் பார்த்து வரலாம். வாங்க நண்பர்களே. இந்த தண்ணி தான் வந்து தாண்டவண்டேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறமாக போகுது. அழகு. அடாடாடா, இது வெள்ளாறு குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டுள்ளதுங்க. இதுக்கு வந்து இந்த முழுக்க பாசனத்துக்காக கட்டப்பட்ட அணை இது. நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்களுக்கு குடிநீராகவும் இந்த அணை நீர் பயன்படுதுங்க. மூணு பெட்ரோல் இருக்குங்க. வா, பயப்படாத, வா. இது பிடிச்சிட்டே வந்தா இந்த பக்கம் பார்க்காது. இந்த இது பிடிச்சிட்டே பயப்படாத. எங்கள் வீட்டில் பயந்துக்கிறாங்க. அழகுங்க. தண்ணி கசிது. அழகு. குடும்பத்தோடு வந்தால் அழகாக சுற்றி பார்க்கலாங்க. அருமையாக இருக்கும். என்ன போட்டிங்லாம் இருக்கா? எங்கள் வீட்டில் அங்கேயே இருக்காங்க. இப்போ படிக்கட்டு ஏற பயந்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருந்தால் நடந்தாங்க வரணும். வண்டி அங்கே நிறுத்திட்டு அது அப்படியே நடந்தால் இப்படி தான் வரணும். நம்ம வண்டியில் வந்தாலும் இங்கே நிறுத்திட்டு இப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டோம். இந்த டேமானதுங்க 1982ஆம் ஆண்டு இந்த டேம் கட்டியிருக்காங்க. மேல் கல்லூராயின் அடிவாரத்தில் இந்த டேம் அமைஞ்சிருக்கனால அங்கே மழை பெஞ்சால் அங்கே வர தண்ணீரில் இங்கே சேகரிக்கப்பட்டு மக்களுக்கு எல்லாம் பாசனத்துக்கு கொடுக்குறாங்க. மேலும் இதனுடைய மொத்த நீளங்க 670 மீட்டருங்க. இந்த டேமோட மொத்த நீளம் 670 மீட்டரு. உயரம் வந்து 27.94 மீட்டருங்க. இதனுடைய டேமோட உயரம். டேம் மூலமாக பாசனம் பெற மொத்த பரப்பளவுங்க கிட்டத்தட்ட 2000 ஹெக்டேருக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்குது, அதில் போட்டு இருக்குது. ஆனால் என்ன போட்டிங்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. இங்கே பொதுவாக வண்டி அங்கே பார்க் பண்ணியிருங்க. பார்க் பண்ணி நம்ம அப்படியே நடந்து வந்துட்டோம். ஆனால் பொதுவாக நம்ம வண்டி அங்கே நின்றுட்டு இப்படி தான் வரணும். அங்கேருந்து நடந்து வரணும். சரி, பக்கமாக இருக்குன்ட்டு இங்கே வந்துட்டேன். வேலூர் ஈஸ்வரன் கோவிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த டேம் அமைஞ்சிருக்கு. அது வர வழியில் தவறாமல் இன்னொரு ஆலயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆலயம். அது பேர் என்னென்னா தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம். இந்த தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நான் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள் நண்பர்களே. இந்த டேமுக்கு வார சனி ஞாயிறு மேலும் இந்த அரசாங்க விடுமுறை நாட்கள் தான் அதிகமாக மக்கள் போகிறாங்க.
அக்டோபர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் உள்ள அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருவதாக சொன்னாங்க. என்ன காரணம் கேட்டதுக்கு அந்த நேரத்தில் வந்து அதிகமாக மழைப்பொழிவு இருந்து இந்த டேம் நிரம்பி வழியும் ஆகையினால அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்து போகிறதா சொல்கிறாங்க. இங்கே அழகிய நீர் தேக்கம் அப்படியே ஒரு முறை அவங்களுக்கு அழகிய ஆனைமடுவு நீர் தேக்கத்தை அப்படியே பாருங்கள். இவ்வளோ ரம்மியமான இயற்கையான கல்வராயன் மலை அடிவாரத்தில் இந்த டேம் இருக்கிறது ரொம்பவே அழகுங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்குற வேண்டிய இடம். மேலும் வந்து நீங்கள் வேலூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா தவறாமல் இந்த டேமுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தோடு இயற்கையும் கலந்து நல்ல ஒரு சிறப்பான பயணமாக இருக்கும். எங்கள் வீட்டில் மேலே பயந்துட்டாங்க. ஓகே, நம்ம கீழே இறங்கலாம். நன்றி. ஆனைமடுவு நீர்த்தேக்கத்திற்கு நன்றி. நமது கிரீன் டெக் நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த புழுதிக்கோட்டை டேம் விலாக் பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.